வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி, அதாவது கூட்டுறவுத்துறை, அது சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் தான். ஸோ கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது நம்ம போட்டிருந்தோம், ஒரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக டேட்டாஸ் முழுமையாக கிடைத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டை வந்து இன்னும் 1-2 நாட்கள்லேயே வந்துடும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைச்ச தகவலின்படி இன்னும் ஒரு 2-3 நாட்களில் ரிசல்ட் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றி கூட வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு 31ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் ஜனவரியில் கம்பல்சரி இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ஜனவரியில் இன்டர்வியூ நடக்கிறது 100% உறுதியாகிடுச்சு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்ட கேண்டிடேட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வில் கலந்துக்கிட்ட எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஒரு 1000 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 500 பேர் போட்டி போடுவாங்க, 300 பேர் போடுவாங்க, 700 பேர் போட்டி போடுவாங்க, 800 பேர் போட்டி போடுவாங்க. அதெல்லாம் விடுங்க. ஒரு 1000 நபர் போட்டி போடுறாங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியில் இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 50 வேகன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. மொத்தம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் 50 வேகன்ட் இருக்குது. அதுக்கு வந்து 1000 நபர்கள் போட்டி போடுறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சுக்கிங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உள் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தால் ஒரு வேகண்ட் கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பிசிக்கு 50ல் 10 வேகண்ட் பிசிக்கு போகுதுன்னு வச்சுங்க. அது ரிசர்வேஷன் படி பிரியும். ஜஸ்ட்டு நான் பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10 வேகண்ட் பிசிக்கு போகுதுன்னு வச்சுங்க. இந்த 10 வேகனில் உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் போகுது, அதாவது பிசியில் விடோ கேட்டகரிக்கு ஒருத்தருக்கு போகும், அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு ஒருத்தருக்கு போகும், அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா டிசபிள்டு கேட்டகிரிக்கு ஒரு வேகண்ட் போகும். இந்த மாதிரி ஒரு கேட்டகிரிக்கும் ஒரு வேகண்ட் அப்படின்றது பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கேட்டகிரியில் வருவீங்க, உங்களுக்கு வந்து இதற்கான எலிஜிபிள் இருக்குது. அதாவது நீங்கள் வெறும் பிசி அப்படின்னா நார்மலாக தான் வருவீங்க. இல்லை பிடபிள்யூடியாக இருக்கலாம், ஆதரவற்ற விதவையாக இருக்கலாம், ப்ளஸ்ஸு பிஹெச், அதாவது உடல் ஊனமுற்றோராக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி இல்லை தமிழ் வழி கல்வியும் படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி அல்ல கலப்பு திருமணமும் இருக்கலாம். கலப்பு திருமணமும் முன்னுரிமை கொடுப்பாங்க, ரிசர்வேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா முன்னுரிமை அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதில் வந்து எதில் வருவீங்கன்றதை பாருங்கள். அந்த பர்டிகுலர் நீங்கள் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வேக்கண்ட்டுக்கு, பர்டிகுலர் இடத்துக்கு வந்து ஒரு வேகண்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. நீங்கள் மட்டும்தானா இந்த 1000 நபர்களில் ஒரு 2 நபர்கள் அல்லது ஒரு 3 நபர்கள் இப்போ ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேரில் ஒரு 5 பேர்கிட்ட ஒரு ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அந்த 5 பேரும் இப்போ உங்கள் பிசி கம்யூனிட்டிலேயே வரப்போகிறதில்ல, இல்லை எஸ்சினா எஸ்சிலேயே வரப்போகிறதில்ல. அந்த 5 பேருமே ஒரு கம்யூனிட்டிலையும் ஒருத்தர் போயிட்டாலும் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டியில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை. பொதுவாகவே நம்ம சொல்கிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நார்மலாக எனக்கு எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை, எனக்கு கிடைக்குமானா அதில் வந்து நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன், இதற்கு எனக்கு ரிசர்வேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசர்வேஷன் வந்து அதுக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. நான் இப்போ சொன்ன எல்லா இதுக்குமே ரிசர்வேஷன் தனியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஒருவேளை ஒரு 2 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுங்க. சரி, அந்த 5 பேருமே போட்டி போடுறாங்க அப்படின்னா 5 பேருமே 5ல் 4 பேர் உங்களை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டாங்க. நீங்கள் வாங்கினதே 70 மார்க்கோ அல்லது 80 மார்க்கோ இருக்கலாம். மீதி 4 பேருமே உங்களோட கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அல்லது நீங்கள் 140 வாங்கியிருக்கீங்க, அப்போவுமே எல்லாருமே உங்களை விட அதிகம் அப்படின்னாலும் உங்களுக்கு 140 எடுத்தும் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 70 மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2க்குமான சான்சஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டியில் கிடைக்கும்.
ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதில் கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முழுமையான டேட்டா அப்படின்றது எடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட முடியாது. ஸோ அதனால தான் பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து எனக்கு இந்த ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது, எனக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்விகள் தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளாலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்க முடியுமே தவிர கட் அண்ட் ரைட்டாக உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு யாராலையுமே ஒரு இதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.